ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நமஸ்காரம்னா உங்கள் வாணி. இன்றைக்கி வாணி சமையலில் நம்ம ரொம்ப சூப்பரான சிக்கன் குழம்பு மணக்க இன்றைக்கி உங்கள் ஆற்றுக்கு வரப்போகுது. வாங்க சிக்கன் குழம்பு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு சிக்கனை நீங்கள் நல்லா வாங்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா பரட்டி வச்சுக்கோங்க. கூடவே சேர்த்து தேவையான அளவு தயிரையும் சேர்த்து. எதுக்கு தயிர் சேர்க்குறதுனா சிக்கன் ஆல்ரெடி சாஃப்ட், இன்னும் நல்ல சாஃப்டாக வாயில் வச்சோடனே கரையிற அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்ட் கொடுக்கும். அதுக்கு தான் சிக்கனை மஞ்சள் தூளியும் தயிரையும் சேர்த்து சிக்கனை நல்லா ஊற வைங்க. ஒரு 15-20 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அது ஊறுதோ அவ்வளோ உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்ட் சிக்கன் குழம்பு டெஃபினட்டாக கிடைக்குங்க. ஸோ நான் சொல்கிற ப்ரிப்பரேஷனில் நீங்கள் உங்கள் ஆற்றுல ட்ரை பண்ணி பாருங்கள். சீரியஸ்லி இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த குழம்பு சாப்பிட்ருக்கவே மாட்டேன். அந்த அளவுக்கு மணக்க வாயில் வச்ச உடனே கரையிற அளவுக்கு இருக்கும். அதுக்கு நம்ம அரைக்கிற பேஸ்ட் என்னென்னா அரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக மல்லித்தூள், மிளகு, மிளகாய்த்தூள், சீரகம், சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்மளுக்கு குழம்புக்கான மசாலா. இதுதான் நல்லா மணக்க இந்த மசாலா நல்ல ரிச் லுக்கை உங்களுக்கு தூக்கி கொடுக்குங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நன்னா எப்பயும் சொல்கிற போல் கடாய் நன்னா சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் இட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடாயிடணும். நல்லா எப்போவுமே கடாய் சூடானதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆயில் சேர்க்கணும். ஆயில் சூடானதுக்கப்புறம் தான் மற்ற பொருள் எல்லாமே சேர்க்கணும். பட்டை, இலை, கிராம்பு, அன்னாசிப்பூ இதெல்லாமே, அதாவது இந்த பிரியாணி வகை அப்படின்னு சொல்லுவா, இதெல்லாமே தேவைக்கு ஏற்ப மாதிரி எடுத்துக்கோங்க. அதாவது எல்லாமே கொஞ்சம் பட்டை ஒரு துண்டு, கிராம்பு ஒரு துண்டு, பட்டை லவப்பட்டைன்னு சொல்லுவா அது, அன்னாசிப்பூ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்தாலே அதோட அரோமா நல்லா உங்களுக்கு வீடு ஃபுல்லாக மணக்க கிடைக்கும். ஸோ இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். கருகிராம பார்த்து திடமாக ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான்வெஜ் ஐட்டமில் சோம்பு நல்ல ஒரு அரோமா கொடுக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து அந்த சோம்பு நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கருகிராமல் பார்த்துக்கணும். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு ஒரு வெங்காயம், நல்ல வெங்காயம் ஃபைனாக கட் பண்ணி அதை நல்லா வறுத்துருங்க. கண்ணாடி பதத்துக்கு வரணும். ஸோ கண்ணாடி பதத்துக்கு வரணுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா லைட்டாக ஒரு துளி உப்பு சேர்த்துக்கணும். அப்போ தான் ஆனியன் சீக்கிரமாக குக் ஆகும். ஆனியன் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளியும் நல்லா குக் ஆகணும். ஸோ நீங்கள் நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமாக உங்களுக்கு குக் ஆயிரும். பட் எப்போவுமே அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். புதுசாக குக் பண்ணுறாவா கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். காரத்துக்கு ஏற்ப 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் நிறைய பிடிக்கும்னா நீங்கள் 3-4 கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, சோம்பு, சீரகம், மிளகாய்த்தூள், மிளகு, மல்லித்தூள் இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. நல்லா பரட்டி விட்டுருங்க. இது எல்லாமே நல்லா தண்ணியே இல்லாமல் பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த பதத்துக்கு வரணும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஊற வச்சிருக்கிற மஞ்சள் தூள் அண்டு தயிரை சேர்த்து ஊற வச்சிருக்கிற அந்த சிக்கனை இந்த கிரேவியோடு சேர்த்து நீங்கள் ஒன்றா எடுத்து போடுங்க. ஏன்னா நீங்கள் இன்கேஸ் சிக்கன் நிறைய வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா அப்படியே கொட்டக்கூடாது. கொஞ்சமாக எடுத்து போட்டிங்க அப்படின்னா உங்கள் மேலேயும் தெரிக்காது. ஸோ உங்களுக்கு கிளறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்படி ஒன்றா நீங்கள் பரட்டி எடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. 1 டம்ளர் அளவுக்கு ஜலம், அதாவது தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சிக்கன் நல்லா ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்டாக குக் ஆகும். ஸோ நீங்கள் மூடி போட்டு குக் பண்ணலாம்.
கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சிக்கன் வந்து நல்லா ஈஸியாக வேகிறதுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ கொஞ்சமாக நீங்கள் வந்து தண்ணி விட்டு, அதாவது அந்த சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இட்டு நல்லா வேக விட்டுருங்க. பாருங்கள், தண்ணி வந்து அந்த ஆயில் வந்து பிரிஞ்சு வந்துடணும். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கோகனட், அதாவது தேங்காய் பேஸ்ட்டு, கொஞ்சமாக தேங்காய் வந்து அரைச்சி நீங்கள் இந்த குழம்புல வந்து சேர்க்கணும். இன்னும் ஒரு ரிச் ஸ்டைல் ஆஃப் சிக்கன் குழம்பு உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு சாப்பாடை சாப்பிட்ணும், எனக்கு ருசிக்க சாப்பிட்ணும் அப்படின்னா கண்டிப்பாக கோகனட் தேங்காயை அரைச்சி, வெறும் தேங்காயை தண்ணி போட்டு நீங்கள் வந்து அரைச்சி விழுதாக சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக பாருங்கள், கொத்தமல்லி தழை தூவி நீங்கள் வந்து சாப்பாடோட வச்சு சாப்பிட்டேல் அப்படின்னா இன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிட்டுட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு வந்து சிக்கன் குழம்பு வந்து மணக்க உங்கள் வீட்டுக்கு வந்து நான் கொடுத்துட்டேன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது அப்படின்றத மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கோங்க. இது போல் இன்னும் சூப்பராக வித்தியாசமான வீடியோஸோடு நெக்ஸ்ட் போஸ்ட்டில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.